அன்றைய நாளில் போய் நீங்கள் வெள்ளி வாங்கிறதாக இருந்தால் ஒரு வெண்மை நிறமான ஒரு உலோகம், இப்போ பருத்தி ஆடைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வஸ்திர தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலோகங்கள்லேயுமே தானம் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ வெள்ளியை வந்து நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பித்ருக்களுக்கு வந்து செய்யாமையே இருந்திருப்போம் இந்த கர்ம காரியங்கள் எல்லாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நான் வெளியில் மாட்டிக்கிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஈம சடங்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பிராயச்சித்தங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அக்ஷய திருத்தியில் வெள்ளி வாங்கி நீங்கள் அந்தணருக்கு வஸ்திரத்தோட வெண்மை நிற வஸ்திரம், அதே மாதிரி பச்சரிசி, அதே போல் இந்த வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள், இதை அனைத்தும் அக்ஷய திருத்தியை அன்று நீங்கள் தானமாக கொடுத்தால் நீங்கள் பித்ருக்களினுடைய சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் வேதங்கள்